சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டுமென முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் சிப்காட்டில் உள்ள தனியார் சாயப்பட்டறை ரசாயனம் கலந்த பாய்லர் டேங்க் வெப்பத்தில் வெடித்தது. இதனால் அருகில் உள்ள கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் ரசாயனம் கலந்த வெப்ப தண்ணீர் புகுந்து 19 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அழகர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3ஆம் நாள் நிகழ்வாக மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக அழகர் கோயிலிலிருந்து தங்கப்பல்லக்கில் மதுரைக்கு கள்ளழகர் புறப்பட்டு வந்தார். இந்நிலையில் தசாவதார நிகழ்ச்சிகளை காண மக்கள் இரவில் குவிந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூத்துக்குடி மாநகர செயலாளர் முத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் அரசு மருத்துவர் கண்ணன் இன்று காலை மதுபோதையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து நோயாளிக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அப்போது அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு சிகிச்சை அளித்ததாக தெரிகிறது. மேலும் அநாகரிகமாக நோயாளிகளிடம் பேசியுள்ளார் என்றும், உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் மருத்துவமனையை விட்டு அவரை வெளியேற்றியுள்ளனர். எனவே மருத்துவர் கண்ணன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை பெருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய் அன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதன் முக்கிய விழாவாக திருநங்கைகளுக்கான அழகி போட்டி கடந்த மே 12ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அப்போது திருநங்கைகள் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகணும் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். கடலூர் சிப்காட்டில் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ராட்சத கழிவுநீர் டேங்க் திடீரென வெடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியைச் சேர்ந்த சுள்ளிசாமி 100க்கும் மேற்பட்ட நாட்டு இன மாடுகளை உரத்திற்காக தோட்டங்களில் தொழுவம் அமைத்து மேய்ச்சல் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்றிரவு டி கள்ளிப்பட்டி அருகே திண்டுக்கல் பைபாஸ் சாலையை மாடுகள் கடந்து சென்றபோது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 18 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. ஊட்டி மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. மலர் கண்காட்சியில் கண்கவரும் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு பிரிவினருக்கிடையே நடைபெற்ற மோதல் வழக்கில் திருச்சி ஐஜி, புதுக்கோட்டை ஆட்சியர் எஸ்பி இன்று நேரில் ஆஜராக அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணத்தை மீறிய உறவால் மாமியார் மனைவியின் ஆண் நண்பரின் பெற்றோருக்கு நேர்ந்த துயரம். 3 கொலை செய்துள்ள வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். என்எம்சி அறிக்கைகளை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் மா சுப்பிரமணியன் என்று சி. விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். வெயில் காலத்தில் சிலருக்கு அடிக்கடி கண்களில் கட்டி வருவதும், உள்ளங்கையில் விரலை தேய்த்து கட்டியின் மேல் வைப்பார்கள் அல்லது நாமக்கட்டியை உரசி பூசுவார்கள் என்றும், இவையெல்லாம் தீர்வுகளா என்ற கேள்வி எழும்பிய நிலையில், கண்களில் வருகிற கட்டிக்கு என்ன தீர்வு என்று மதுரையை சேர்ந்த கண் மருத்துவர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் 3 முறை வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் என்றும், சரியான மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே 21 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பாக இருந்ததால் ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தினோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள மஞ்சளை ஊராட்சிக்கு உட்பட்ட ஏர்கோல்பட்டியை சேர்ந்தவர் ஏழுமலை கூலி தொழிலாளி. இவரது மனைவி தனலட்சுமி 23 வயது. இவர்களுக்கு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் தனலட்சுமி 5 மாத கர்ப்பமாக இருந்தார். இதனிடையே நேற்று முன்தினம் தனலட்சுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் குடும்பத்தினர் அவரை மீட்டு பெரும்பாலை மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் 5 மாத கர்ப்பிணி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் இவரின் மர்ம சாவு என்று வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் சினிமா உலகில் நுழைந்து 50 ஆண்டுகள் ஆவதையொட்டி இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு அமைச்சர் மு. சாமிநாதன் வாழ்த்து கூறியுள்ளார். மற்ற மாநிலங்களை விட கல்வியில் தமிழகம் சிறந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது என்றும், சென்னையில் கல்வியில் தமிழகம் பெற்றுள்ள வளர்ச்சியை பிற மாநிலங்கள் அடைய இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு கூட பதிவு செய்யவில்லை என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கடந்த கல்வியாண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் அரசு மானியத்தில் ஊதியம் பெற்று பணிபுரிந்து வரும் உபரி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்வது தொடர்பான வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. பச்சை பயிறு கொள்முதல் செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜக தலைமையில் மூவர்ண கொடி பேரணி சென்னையில் நடந்தது. படிப்புதான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே திருப்புமுனை என நிகழாண்டுக்கான கல்லூரி கனவு திட்டத்தின் தொடக்க விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் கடந்த மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3 நாட்கள் முன்னதாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை பெருங்குடியில் ஐடி ஊழியரான கேரளாவை சேர்ந்த இளம்பெண் வயது 24 ஒருவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் பணி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த வாலிபர் ஒருவர் இளம்பெண்ணின் வாயை பொத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அழகில் பயங்கினேன், இளம்பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றேன் என்று அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் வேலை பார்த்த புரோட்டா மாஸ்டர் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டர் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பெருமாள்புரம் வெங்கடாச்சலபுரம் தெருவில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட உச்சினி மாகாளியம்மன் பட்டரையம்மன் கோயில் உள்ளது. இக்கோயில் அண்மையில் புதுப்பித்து கட்டுவதற்காக இடித்து அகற்றப்பட்டது. அதே இடத்தில் புதிய கோவில் கட்டுவதற்கு திருப்பணி வேலைகள் நடந்து வருகின்ற நிலையில் கோயில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த பிரபல யூடியூபர் வீடு முன்பு முற்றுகையிட்டனர். பொள்ளாச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து சிவகாசி நோக்கி அரசு பஸ் நேற்று புறப்பட்டது. பஸ்ஸை டிரைவர் அருள்மூர்த்தி போதையில் ஓட்டியதாக கூறப்படுகிறது. அந்த பஸ்ஸில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். உடுமலை ரோடு கோமங்கலம் புதூர் வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது டிரைவர் அருள்மூர்த்தி மது போதையில் இருக்கையிலேயே தள்ளாடினார். மேலும் பஸ்ஸை இயக்கப்படியே புகையிலை பொருளை கையில் எடுத்து அதனை நசுக்கியபடி வாயில் வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பஸ்ஸிலே மட்டையான நிலையில் பயணிகள் ஒவ்வொருவராக இறங்கி நடந்து சென்றனர். இந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துருவ செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் மூலம் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் RISAT-IB-இன் பெரிய ஏவுதலுக்காக இந்தியா தயாராகி வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 18ஆம் தேதி விண்ணில் PSLV C-61 ராக்கெட் பாய்கிறது. தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்துள்ள வழக்கில் மத்திய மாநில அரசுகள் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 18வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வந்தது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்ததால் ஒரு வாரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடித்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததால் நிறுத்தி வைக்கப்பட்ட IPL தொடர் மீண்டும் தொடங்க உள்ளது. போலோக்னா அணி 51 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இத்தாலியன் கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. இதனால் வீரர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். ICC டெஸ்ட் தரவரிசையில் ரவீந்திர ஜடேஜா புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மீண்டும் தொடங்கும் IPL இந்திய அணிதான் கோப்பையை வெல்லும் என்று இந்திய முன்னாள் வீரர் கணிப்பு தெரிவித்துள்ளார். தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 69,000க்கு கீழ் குறைந்துள்ளது. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 195 பவுனுக்கு ரூபாய் 1,560 குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலை 1 கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 68,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,610 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி உட்பட 12 இடங்களில் நேற்று வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. ஒரு சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவும் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.